இப்போ பாசிப்பருப்பு வச்சு நம்ம வந்து ஒரு அல்வா தான் செய்ய போகிறோம். இந்த அல்வா வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் வந்து 150 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரே இதில் எடுத்துக்கோங்க. நான் இந்த கிண்ணத்தில் நான் வந்து 1 கப்பு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பாத்திரம் காஞ்சோடனே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு உள்ளே சேர்த்துக்கோங்க. கலர் மாறாமல் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. 2 நிமிஷம் தான் வறுத்துருக்கேன். இது அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது குக்கரில் சேர்த்து ஒரு 2 தடவை நான் பாசிப்பருப்பை வந்து கழுவி எடுத்திருக்கேன். இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சிட்டேன் பாருங்கள். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரியை வந்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுப்பட்டதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் மைதா இதோட சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கிட்டு இது லைட்டாக வறுத்துக்கோங்க. மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கலர் மாறாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே வேக வச்ச பாசிப்பருப்பு இதோட சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு நான் எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் நம்ம ஜீனி எடுத்துக்கலாம். நான் 1 கப்பு வந்து பாசிப்பருப்பு, அதாவது 150 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு ஜீனி 1/2 கப்பு நான் ஜீனி எடுத்திருக்கேன். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. கட்டிகள் இருந்துச்சுன்னா கரண்டிலேயே நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இன்னும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து மொத்தமாக நான் 100 ml சேர்த்துருக்கேன். இப்போ இதோட வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். நல்லா சுருண்டு அல்வா வந்து
ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு சூப்பரான டேஸ்டான பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாசிப்பருப்பு வச்சு ஈஸியாக நம்ம ஒரு ஸ்வீட் செஞ்சுட்டோம் பாருங்கள். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கில் கமெண்ட்டில் போடுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ.